வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சமையல். வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு காலையில அவசரமா எனக்கு வேலை நேரம் ரொம்ப அவசரமா இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சுட்டு வந்து சமையல் பண்றதுனால லேட் ஆகுற மாதிரி தெரியுது எனக்கு. நல்ல மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட ஒரு சாம்பாரும். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு கோவக்காய் பொரியல். கோவக்காய் இதை வந்து பொறிக்க போறேன். வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கு. நீங்க தான் வாங்கிட்டு நான் கோவக்காய் பொறிக்க போறேன். சாதம் வெந்துகிட்டு இருக்கா? ஆமா, சாப்பாடு நான் எப்பவுமே சாதம் வந்து வடிச்சுதான் வைப்பேன். நம்ம வீட்டுல வர வர சாதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதான் என்னன்னு தெரியல, ஆட்கள் சாப்பாடு வந்து குறையுது. ஆமா. அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. என்ன காரணம்? கடை சாப்பாடு அதிகமா சாப்பிடறதுனால வீட்டு சாப்பாடு குறையுது. ஓ, அப்படி சொல்லுவீங்களோ? நைட்ல மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவுமே மழை மேகமா தான் இருக்கு பாருங்க உறவுகளே. பாருங்க, எங்க வீட்டுக்கு பின்னாடி மழை மேகமா தான் இருக்கு. மழை கம்மி தான். நைட்டு பெஞ்சதுன்னு நினைக்கிறேன். நைட்டு பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு மழை நைட் பெஞ்சிருக்கு. மழை காலையில ஈரமா கிடந்தது. இந்த இதுல போறாமே, இந்த சீட்ல போறாமே பக்கத்துல நல்ல இதா தான் இருந்துச்சு. தனியா இருந்தது. பெரிய மலையா சின்ன மலையான்னு தெரியல, ஈரமா கிடந்தது. கோவை குருவர்கள் வந்து காலையில என்ன சாப்பாடு நமக்கு? காலையில நேற்று போட்ட சப்பாத்தி மிச்சம் இருக்கு. சரி, சன்னா மசாலா இருக்கு. உண்மைக்கு என்ன அது சன்னா மசாலா சூப்பரா இருந்தது. சிம்பிளா வச்சுட்டேன். ஆமா, நீட்டா இருந்தது. உண்மைக்கு ஒரு நாள் சன்னா மசாலா அது ஒரு ரெசிபி போடணுமா உறவுகளுக்கு? ஏன்னா நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் எல்லாரும் சாப்பிடட்டும். நல்லா டேஸ்டா இருக்கு உண்மைக்கு, தெரியுமா? அந்த சிம்பிளான நல்லா இருந்துச்சு. அது சாம்பாரை கூட்டி வச்சுட்டு காலையில கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் வேலை. காலைல ஸ்கூலுக்கு காலையில் அனுப்பணும், வைக்கணும். குக்கர் என்னது? குக்கர்ல பருப்பு வச்சு வச்சிருக்கேன். பருப்பு வேக வச்சாச்சுன்னா உறவுகளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இடம் அப்படியே தான் கிடக்கும். சமையலை முடிச்சுட்டு தான் எல்லாம் கிளீன் பண்ணுவேன். என்ன இப்ப சாம்பார் கூட்டி வச்சிருவோமா? சாம்பாருக்குள்ள பச்சை காய்கறியா? இது வந்து நம்ம வீட்டுல திரிச்ச வத்தப்பொடி. மல்லிப்பொடி? மல்லிப்பொடி கிடையாது சாம்பாருக்கு. நான் மல்லிப்பொடி போட மாட்டேன். சிலவங்க இந்த மல்லி குறிச்சு போடுவாங்க, இடி சாம்பாருக்கு அது போடுவாங்க. நான் இப்போ சாதாரணமா வைக்கிறது. இது வந்து சாம்பார் பொடி. கடை சாம்பார் பொடியா? கடையில தான் வாங்கி வச்சிருக்கேன். வீட்டுல திரிச்சுன்னா சரி வரல, அதனால கோயில் போட்டேன்னா கொஞ்சம் சாம்பார். எனக்கு வந்து சாம்பார் வச்சு ஒரு தொடுகறி வச்சு, தொடுகறினா சைடு காய் பொரிச்சு ஒரு சாம்பார் வைக்க சொன்னா டக்குன்னு வேலையை முடிச்சிருவேன். அது என்னமோ ஈஸியா இருக்கும் எனக்கு. தண்ணி வச்சிருவோம் அடுப்புல கொதிக்கட்டும். சாம்பார் தான் தட்டுல ஊத்தி குடிப்போம்ல. நீங்க டம்ளர்ல ஊத்தி கொடுத்தா கூட குடிச்சுடுவீங்க. சாம்பார் டேஸ்டா வந்து சாம்பாரோடைய விரும்பிகள் எல்லாருமே எங்க வீட்டுல சாம்பார், பருப்பு குழம்பு, எண்ணெயை தவிர நல்லா அந்த சூடா ஒரு வேளை தான் நான் சாப்பிடுவேன். நாங்க மறுநாள் நாள் வச்சு வச்சு சாப்பிடுவோம். எத்தனை நாளும் சாப்பிடுவாங்க. டெய்லி சாம்பார் பருப்பு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆமா. இந்த மல்லிச்செடி இதுல வச்சிருவோமா? காய் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. காலியா வாங்கிட்டு வரேன். கருவேப்பிலை ஏற்கனவே டப்பால வேற அரைஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, நேற்று வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை. நேற்று மல்லிச்செடி வேணும் தானே? ஆமா இருக்கு. சரி, இன்னொரு டம்ளர் டீ குடுக்கலாமா? நானும் டீ குடிக்கணும். எனக்கும் டீ குடிச்சாதான் வேலை ஓடும். காலையில குடிச்சது எத்தனை மணிக்கு இருந்துச்சோம்? 4:30 இருந்துச்சு. அவசரமா பிரசாதம் போட்டு குளிச்சுட்டு, பிரசாதம் போட்டு விளக்கேத்தி தொளிச்சு தூத்து கோலம் போட்டுட்டு பிரசாதம் போட்டு சாமி கும்பிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அவ வந்து கத்துன்னு கத்துவா, என்ன ரெடி பண்ணலையா, அது ரெடி பண்ணலையாம்பா. ஏன் மணி என்ன இப்பதானே 7 ஆகுது? அவ அவசரப்படுத்துவா. அவளுக்கு சப்பாத்தி தானே காய்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தோம். சாப்பாடு கொடுக்கணும்ல, ஸ்கூலுக்கு கொண்டு போக கொடுத்துருந்தோம். சரி, ரைட். வந்து நடிக்கணும். சரியா? அந்த பிரசாதத்தை காட்டுங்க பாப்போம். சக்கரை பொங்கல்
போங்க. இந்தா இன்னைக்கு வந்து பாசி பருப்பு போட்டு வச்சிருக்கேன். எப்பவும் வெறுமனே போடுவோம்ல, இன்னைக்கு பாசி பருப்பு போட்டு வச்சிருக்கேன். சூப்பரா டேஸ்டா, சூப்பர் டேஸ்ட். நெய் போட்டு, அது வீட்டு நெய், நம்ம வீட்டு நெய் நல்லா ஜம்முன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து இது கோக் வந்து நீல நீளமா இருக்கணுமா? ஆமா, அந்த அது நான் காட்டினல அதே மாதிரி தான். இவ்வளவு நீளமா இதுல பாதியா கட்டா? இதுல பாதி இப்படியா? இப்படி அந்த சைஸ் இல்ல, அதுக்கு இவ்வளவு நீளமே போடவா? போடு, டேஸ்டா இருக்கும். இவ்வளவு நீளமே போட்டுறவா? போட்டு பாருங்க உறவுகளே, அப்பாவி அப்பாவுடைய விருப்பம். அவங்களுக்கு இப்படித்தான் பொரிக்கணுமா. அதே போல பீன்ஸையும் இப்படிதான் பொரிக்க சொல்லுவாங்க. நீளம் பார்த்தா சேவு மாதிரி இருக்கும், பட்டை சேவு மாதிரி. என்ன ஒரு டேஸ்ட். ஆமா, இதுக்கு முந்திரி பருப்புலாம் போட்டுக்கோ. முந்திரி பருப்பு? ஆமா. வேற அவ்வளவுதான். இது நம்ம அவியல் மாதிரி நேத்து காட்டினல்ல ஒன்றை நீ பார்த்தில்ல, அதே மாதிரி. முந்திரி பருப்பு, தேங்காய், காஞ்ச முந்திரி பழம், அதெல்லாம் வேண்டாம். பாதாம் பருப்பு, நெய், அதெல்லாம் வேண்டாம். இது ஒரு பொங்கலா போட்டுருமா? வேண்டாம். அப்பாவி அப்பா வந்து இதையும் பொங்கலா போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இனிப்பு அண்டு சாம்பார் பருப்பு. கோவக்காய் 1/2 கிலோ வாங்கினா 1/2 கிலோ போட வேண்டாம்ல? என்ன போடணும்? இவ்வளவு வேணும்ல? இவ்வளவு வேணும்ல? நிறைய பார்த்துக்கோ. அப்புறம் எல்லாத்தையும் என்ன சாப்பிட சொல்லிடுவீங்க பிறகு. நீங்க அதான் சாப்பிடுவீங்களா? காய் நல்லா? காய் சாப்பிட ரொம்ப நல்லதுதான் உடம்புக்கு. அதான் நான் காயை தான் அதிகமா சாப்பிடுவேன். காய் தான் நிறைய சாப்பிடுவேன். பிள்ளைகளே சொல்லும்ல, சாம்பார் முத அப்பா கொடுத்துடாதம்மா, சாம்பார் உள்ள காயப்புறம் அப்பா எடுத்து சாப்பிடுறோம். சாம்பார் வச்சுட்டு சட்டி வச்சுட்டு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த சட்டி காப்பு அந்த கீழே வரும். ஏன்னா அப்புறம் காய் தான் கிடக்கும் நம்ம வீட்டு சாம்பார்ல. காய் நிறைய போட்டுதான் சாம்பார் வைப்பேன். எனக்கு காய் அதிகமா பிடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார்ல கம்மி காய். அன்னைக்கு பத்தியா கீரை, தண்டு கீரை 2 தண்டு கீரை வாங்கினதுல மதியம் சாப்பிடும் போது இவ்வளவு கீரை, கொஞ்சம் போலதான் சாப்பாடு. நல்லா சாப்பிட்டேன், சூப்பரா இருந்தது. தண்டுக்கீரை ஒரு கீரை கலரா இருந்தது இல்லம்மா? கலர் லேசா இருந்துச்சு, ருசி இல்ல. ருசி இல்ல. ஆமா, நம்ம இந்த அவட்ட வாங்குற மாதிரி இல்ல. என்ன அந்த அண்ணன்ட்ட வாங்குற மாதிரி. யார் வாண்டப்பட்டிக்காரன் நல்லா கீரையா கொடுப்பாரு, இவட்ட நல்லா இல்ல. டேஸ்ட் இல்ல. ஆமா. இப்போ அப்படியே சாம்பாருக்கு அப்பளம் பொரிச்சுட்டு ரொம்ப டாப்பா இருக்கும். அவ்வளவுதான். பிளான் தெரியுதா? அப்பளம், சாம்பார், சக்கரை பொங்கல் இருக்கு. அதை கொஞ்சம் இதாக்கிட்டா பாயசமா வச்சு சாப்பிடலாம். சூப்பரா. எப்படி ஐடியா பண்ணீங்களா? என்ன நடக்கு? சாம்பார் ரெடி. சரி. கோவக்காய் படிக்க போறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்கும் கோவக்காய்க்கு. தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் கோவக்காய்க்கு. தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இதை உள்ள போட்டு வேக வைக்கணும். சாம்பார் ரெடிச்சுன்னா கோவக்காய் முந்திரி பருப்பு போட்டுருவோம். முந்திரி பருப்பு நான் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட போறியா? எல்லாரும் தான் சாப்பிடுறோம். ஆனா நாங்க அதை கேட்கல. புரியுதா? போட்டா அதுலயும் போட்டேன். இப்பதான் போடணும், தாளிக்கையில தான் போடணும். சரி சரி, தாளிக்கையில தான் போடணும். அப்பனா பருப்பு கருப்பாயிரும்ல? கருப்பெல்லாம் ஆகுது. இந்த போட்டுட்டு கொஞ்சம் உடனே கோவக்காய் போடுறோம்ல. தேங்காய் எல்லாம் தான் போடுவியோ? தேங்காய் லாஸ்ட். தேங்காய் முதலே போட்டா வேகாது. சோறு வெடிச்சு வச்சாச்சு. சோறு ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க சாப்பாடு. கோவக்காய் போட்டு கோவக்காய் வேகிற நேரத்துல அதுக்கு தலையை பிடிக்கலாம். நான் டீ குடிக்கிறேன். ரைட்டு. சரியா? ரைட்டு. வாங்க டீ குடிச்சு பார்ப்போம். சமையல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இந்த அவளுக்கு சோறை வந்து கிளறி, சாதத்தை கிளறி ஆற வச்சிருவோன்னு. ஆற வச்சுட்டோன்னா அவ சாப்பிட முடியும், ஆறிடும். அங்க கோவக்காய் வச்சுக்கிட்டு இருக்கு. மதியம் அங்க கொடுத்து விட. ஆமா, ஸ்கூல். இங்க பாருங்க, நல்ல ருசியான மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார். ஆனா அவ காய் தொட மாட்டா. பொறிக்க கொண்டு போறாளா, அதனால குழம்புல உள்ள காய் கொண்டு போக மாட்டா. கோவக்காய் ரெடி ஆக்கணும். அது போல அவளுக்கு வந்து நெய், நல்ல பசு நெய், வீட்டுல தயார் பண்ண நெய். நெய்யை காட்டுங்க. காலி ஆயிட்டு நெய் எடுக்கணும். வெண்ணெய் ரெடி பண்ணிட்டேன்.
ரைட்டா நல்லா கிளறி வச்சுட்டேன்னா ஆவி அப்படியே அவள் பாக்ஸ் அடைச்சி கொடுத்துடலாம். ஆமா சூடா வச்சோம்னா சூடா வச்சுக்கூடாது. சூடா வச்சோம்னா கட்டி கணக்கா ஆயிடுது. அதனாலதான் ஆற வச்சு வைக்கிறது. கோவக்காய் அந்த ஒரு 2 நிமிஷம் அவன் சாப்பிட முடியும் கிடையாது. அவங்களே நம்ம ஒரு டீயை குடிச்சு கொடுக்கணும். டீயே குடிக்கல சாப்பிடு. டீ தான் தெம்பு. உண்மைக்கு டீ குடிச்சுக்கிட்டே இருந்தாலாம். வேற ரொம்ப குடிக்க மாட்டோம். காலையில 2 டீ, சாயந்தரம் 2 டீ, அவ்வளவுதான். பால் மறுபடியும் அதிலே சுட வச்சா நாளைக்குன்னா ரொம்ப போயிடுது. தேய்க்க முடியும் பெருக்கிய பால். பசும்பால் வந்து மாறி மாறி சுட வச்சு குடிச்சா டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. பாக்கெட் பால் தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கிண்ணமும் சீக்கிரம் பிடிச்சிருக்கு. நீங்க கேட்ட மாதிரி வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் வெள்ளையா வரணும். வெள்ளையா வந்து நீங்க வந்து கோவப்பழம் உடையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால அது வந்து அப்படிதான் இருக்கும். இல்ல அந்த தேங்காய் போட்டா வெள்ளையா வந்துரும்ல. கோவக்காய்க்கு என்ன போடுதீங்க? தேங்காய். இது வந்து கேரளா டிஷ் தெரியுமா? அப்படியா? கேரளால வந்து கோவக்காய் தேங்காய் போட்டு அதிக தேங்காய் போட்டு தாளிப்பாங்க. நம்ம குருவாயூர் சாப்பிட்டேன் இருக்கா? இதெல்லாம் சொல்ல வந்து நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கையில ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் போது கோவக்காய் வச்சாங்க. கோவக்காவும் தேங்காய் நிறைய போட்டு. ஆமா நான் என்னமோ நினைச்சேன். அது போல எனக்கு கோவக்கான்னு தெரியும். எனக்கு சூப்பரா இருந்துச்சு. தேங்காய் அதிகமா தெரியுது. இப்படி போட்டாதான் நீங்க கேட்கிற கலர் வரும் இல்லையா? வெள்ளை கலர் வருமோ? வெள்ளை கலர் வரும். டீ சாப்பிட்டு இருக்கேன். சமையல் வேலை முடிஞ்சிச்சு. அம்மா ஆமா எல்லாம் பண்ணி ஒன்னே ஒண்ணு பண்ணணும். அப்பளம் மட்டும் அது பிறகு சாப்பிடும்போது குடிச்சுக்குவோம். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கோவக்காய் வச்சாச்சு. முந்திரி பருப்பு போட்டு நல்லா வெள்ளையா சூப்பரா. அதே மாதிரி உறவுகள் எல்லோரும் நம்ம வீடியோ நல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னாபிஷேகம். இந்த நாள் நம்ம உறவுகள் எல்லோருக்கும் இனிமையான நாளா நல்ல வளர்ச்சியான நாளா அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இன்னைக்கு வந்து கடைசி வெள்ளி வேற ஐப்பசி கடைசி வெள்ளி. ஓகே நன்றி. வைக்கேன். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதே மாதிரி எத்தனை தாய்மார்கள் வீட்டுல எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி அப்படியே பாவாடா அப்படின்னு ஒரு டீயோ இல்ல ஒரு டிவியோ ஒரு சாப்பாடோ வச்சுட்டு உட்கார்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. காலையில பரபரப்பா ரொம்ப பெரிய வேலை இல்ல, சமையல் வேலை தான். ஆனா அந்த டயத்துக்குள்ள முடிக்கணும். டக் 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 டக்னு ஸ்கூலுக்கு கிளப்புற அந்த தாய்மார்களுக்கு தெரியும். அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.